ஐயனார் துணை சிறையில அடுத்த வர எபிசோட்ல நம்ம வானதி இருந்துட்டு பாண்டிய பார்க்கறதுக்காக கடைக்கு வராங்க. என்ன இப்பல்லாம் முன்னெல்லாம் ஒரு நாளைக்கு 2, 3 தடவை கடை பக்கம் வந்துருவேன். ஆனா இப்ப என்னடான்னா வரதே இல்ல. "என்னாச்சு உனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "நீங்கலாம் ஓனர் ஆயிட்டீங்க. நான் எங்களெல்லாம் ஒரு மனுஷனா பார்த்தா தானே இங்கெல்லாம் வர்றதுக்கு. நான் வந்தா கூட நீ உன்னோட வேலைய மட்டும் தானே பார்த்துட்டுருக்க. அப்படி இல்லாட்டி உன் அண்ணி புராணத்த எடுத்துருவ. இதெல்லாம் யார் கேட்கறது? அதனால தான் நான் வரல." அப்படின்ற மாரி வந்து சொல்லிறாங்க. சரி, நீ என்ன வேணா நெனச்சுட்டு போ. ஆனா, அத பத்தி நான் கொஞ்சம் கூட கவலைப்படுறதா கிடையாது. உன்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். அதனால தான் நான் உன்ன கடைக்கு வர சொன்னேன். வர வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்கு. அன்னைக்கே ரெஜிஸ்ட்ரேஷனும் இருக்கு. கடைக்கு பூஜை போடுறத பத்தி நிலானி வீட்ல பேசிட்டு இருந்தாங்க. எனக்கும் அது சரின்னு பட்டது. அதனால வர வெள்ளிக்கிழமை கடைக்கு பூஜை வைக்கலான்னு இருக்கோம். நீயும் வந்துரு அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. என்ன இப்ப எல்லாமே நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். நிலானி, நிலானின்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு வானதி வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க. இப்ப அதுல என்ன தப்பு இருக்கு? அவங்க தான் இந்த வீட்ல எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பல்லவன கூட வீட்ல அவங்க அம்மா இல்லன்னோனே எவ்வளோ கஷ்டப்பட்டான் தெரியுமா? அந்த கோவத்த எடுத்து அவர்கிட்ட காமிச்சிட்டு இருந்தான். ஆனா நிலானி இருந்துட்டு அவன் கோவத்த எந்த அளவுக்கு சாஃப்ட் ஆக்கிட்டாங்க தெரியுமா? இப்ப தான் அவன் பழையபடி நார்மலா சந்தோஷமா எங்க கூட பேசிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல, இந்த கடைக்கு அவங்களும் தான் பணம் குடுத்துருக்காங்க. பின்ன அவங்க பேச்ச கேட்காம வேற யாரோ பேச்ச கேட்க சொல்ற? அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. இத கேட்ட வானதி ரொம்பவே கோவப்பட்டு அங்கருந்து போறாங்க. அதோட முடிச்சிருக்காங்க.